1967 பிப்ரவரி மாதத்தின் ஒரு அதிகாலை இஸ்ரேலின் ரகசிய உளவு அமைப்புக்கு ஓர் அவசர செய்தி இஸ்ரவேல் தேசத்தை உலுக்கி போட்டது. ஜூன் 11 அன்று சிரியா, லெபனான், ஜோர்டான், ஈராக், ஈரான், சவூதி அரேபியா மற்றும் எகிப்து போன்ற 7 அரபு நாடுகள் இணைந்து இஸ்ரேலை முழுமையாக அழிக்க திட்டமிட்டிருந்தன. இந்த உளவு அறிக்கை தீப்பொறி போல் இஸ்ரேலின் உயர்ந்த இராணுவ தலைமையகங்களில் வேகமாக பரவியது. இந்த நெருக்கடியான தருணங்களில் பாதுகாப்பு அமைச்சரவை அவசரமாக கூடியது. மேஜைகளின் மேல் வரைபடங்கள் விரிக்கப்பட்டன. எதிரிகள் நுழையக்கூடிய சாத்திய பாதைகளை கூர்ந்து கணித்தனர். கினெசெட் மண்டபத்தின் சலசலப்பு எதிரொலித்தன. பொதுமக்கள் இச்செய்தியால் பீதியடைந்தனர். சிப்பாய்கள் தங்களை தயார் செய்து கொண்டனர். அந்த குழப்பத்தின் நடுவில் தேசம் ஒரு மனிதனை நோக்கி திரும்பியது. அவரின் பெயரே உயிர் தப்பித்தலின் பாரத்தை சுமந்தது. போர் அனுபவங்களில் உருக்கெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவரது உள்வரவு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அவர் மோஷே டயான், சுதந்திர போரின் நாயகன், இப்போது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர். 17 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சுதந்திர போரில் ஒரு வீரராக போராடிய அவர் தன் ஒரு கண்ணை இழந்திருந்தார். போரின் யுக்திகளை அவர் நன்கு அறிந்தவர். கருப்பு கண்கவசம் அணிந்து அவர் பாராளுமன்ற கூட்டத்திற்குள் வந்தார். Yes, tell me. Why did you call me? In 4 months from now, the country's going to attack us and going to finish us. Who said? All of them. Yes. What do you mean by all of them? All of them. Syria, Lebanon, Saudi Arabia, Jordan, Iran, Iraq, Egypt. Coming back? What is this? They had been beaten up 19 years ago and gone absent, but they did not retaliate immediately at that haste. Yes, of course they were. But now, they back with lot of weapons, borrowed from Russia. Also more T-4s fighting jets. Today they have war tanks. Now they have strong reason to come back to retaliate. Even then, isn't the same God who was there that day the same God who will be with us today? Isn't it the same David? Isn't it the same Goliath? If he brought 1 stone and a sling, not much as Goliath and his army Philistines had, right? General, this is not 1948. This is 1967. Now that they've become very strong, we have to take defensive measures. Let's ask America to help us. Let's ask England to help us. Let's ask the churches in the neighboring countries. There are so many churches in the adjacent countries. Let's ask them. We can't be silent, right? Tell them not to do this. You have to do something like this. What? What did they challenge? We will defeat them in 6 days. But 6 days before, we will strike first. We will break their strength, seize the victory, and on the 11th, while they mourn, Israel will rest and rejoice. அவர் அமைதியாக அமர்ந்திருந்தார், கைகளை கழுத்தின் பின்னால் வைத்து. இந்த போர் தேவனுக்கே சொந்தமானது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். கெனசெட் முழுவதும் நிசப்தம். No one should interfere in this matter. All of you. As the defense minister, I have the authority. Trust in God strongly. Only if I call you and tell you something, just obey. அன்றைய நாளுக்கான கூட்டம் அத்துடன் கலைக்கப்பட்டது. மாதங்கள் கடந்து சென்றன. ஜூன் 4ஆம் தேதி கினெசெட் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுடன் பாதுகாப்புத்துறையையும் இராணுவத்தையும் உடனடியாக தயாராகுமாறு உத்தரவிட்டது. அப்போது ஒரு வரலாற்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதன் விளைவாக அடுத்த நாள் ஜூன் 5ஆம் தேதி காலை சூரியன் உதிக்காத அந்த நேரத்தில் இருளின் மையத்தில் இருந்து இஸ்ரேலிய விமானப்படை சுமார் 200 போர் விமானங்கள் இடம்பெற்றிருந்தன.
அது ஒரு சிறிய போர் விமான தளம், குறுகிய ஓடுதளத்துடன் கூடியது. அங்கிருந்து புறப்பட தயாராக அந்த 200 போர் விமானங்களும் முழுமையாக வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன. அந்த 200 போர்வீர விமானிகள் தங்கள் பாலிஸ்டிக் தலைக்கவசங்களை இடது கைகளில் பிடித்தபடி முதன்மை தளபதியின் உத்தரவை பெற அமைதியாக காத்திருந்தனர். அவர்களை எல்லாம் ஒரு சேர நோக்கி ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. மோஷே டயான். Leave! Finish the mission. Come back at 11 o'clock. Quick! சில நிமிடங்களுக்குள் 200 விமானங்களும் விமான நிலையத்தை விட்டு ஆகாயத்தை நோக்கி புறப்பட்டன. உத்தரவின்படி கேரோ நகரம் சூயஸ் பகுதி நோக்கிச் சென்றன. மற்ற விமானங்கள் அனைத்தும் மோஷே டயான் வரைந்த திட்டத்தின்படி தொகுதிகளாக பிரிந்து எகிப்தின் பல்வேறு இராணுவ தளங்களை நோக்கி பறக்கத் தொடங்கின. ரேடார் கண்காணிப்பை தவிர்க்க இஸ்ரேலிய போர் விமானங்கள் தரையிலிருந்து வெறும் 30 முதல் 50 மீட்டர் உயரத்தில் மிக குறைந்த உயரத்தில் பறந்தன. சில அறிக்கைகள் கூறுவது போல் அவை 10 முதல் 15 மீட்டர் உயரம் வரை இறங்கி பறந்ததாகவும் பதிவுகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக ஜெட் விமானங்களின் வடிவமைப்பு எப்படி என்றால், வெளியிலிருந்து காற்றை என்ஜினுக்கு உள்ளிழுத்து அதை சூடாக்கி உந்து விசை வழியாக பின்னோக்கி தள்ளுவதன் மூலம் பறப்பை சாத்தியமாக்குகிறது. அதுவே விமானங்கள் பறக்கும் விதம். வேகமாக பறக்கும்போது எப்போது எங்கே ஒரு மலை திடீரென முன்வந்து தடுக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு விமானத்தையும் ஒவ்வொரு விமானியையும் பாதுகாத்தார். அவை சற்றே உயரம் எடுத்து உடனே மீண்டும் கீழிறங்கி சில நேரங்களில் மணலின் மேல் வெறும் 30 மீட்டர் உயரத்தில் கூட பறந்தன. எதிர்பக்கத்தில் எகிப்திய விமானப்படை தளத்தில் விமான வீரர்கள் தங்கள் ரேடியோக்களில் பாடல் இசைகளை கேட்டுக்கொண்டு மிகவும் சாந்தமான மனநிலையில் இருந்தனர். எப்படியாயினும் சில நாட்களுக்குள் இஸ்ரேல் உலக வரைபடத்திலிருந்து அழிந்துவிடும். ஆனால் அவர்களை நோக்கி ஒரு பேராபத்து வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் அறியவில்லை. இப்போது சூரியன் உதித்திருந்தது. இரவு பணியில் இருந்த காவலர்களிடமிருந்து பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதில் படை வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். அந்த நேரத்தில் எகிப்திய விமானப்படையில் சுமார் 420 போர் விமானங்கள் இருந்தன. மிக் 21, மிக் 19 மற்றும் DU-16 போன்ற குண்டுவீச்சு விமானங்கள். ஆனால் இஸ்ரேலிய விமானிகள் முதலில் விமானங்களை தாக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் குண்டுகளை ஓடுதளங்களை நோக்கி குறிவைத்தனர். சிறப்பு வகை ஆயுதங்களை பயன்படுத்தி ஆழமான பள்ளங்களை உருவாக்கினர். எகிப்திய விமானங்கள் ஒருபோதும் புறப்பட முடியாத அளவிற்கு ஓடுதளங்கள் பயன்பாடற்றவையாக மாறியது. எகிப்திய விமானங்கள் சிக்கிக்கொண்டன, வலையில் சிக்கிய பறவைகள் போல. எகிப்திய விமானிகள் தங்கள் காக்பிட் வரை கூட அணுகுவதற்கு முன்பே விமானங்கள் தரையிலேயே அழிக்கப்பட்டன. நான்கு மணி நேரத்திற்குள் எகிப்திய விமானப்படையின் பெரும்பகுதி முழுமையாக அழிந்தது. பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. துல்லியமாக காலை 11 மணிக்கு இஸ்ரேலிய விமானப்படையின் 200 விமானங்களும் தரையிறங்கின. அவை ஒன்று கூடி மோஷே டயானின் முன்னிலையில் வரிசையாக அணிவகுத்து நின்றன. This is the work of God. Okay, I will give you 2 hours. Refresh, get ready, fill up the oil on the aircrafts, load the missiles, and plug the rifles. Attack now. Jordan, Syria, Lebanon. Now. மாலை 5 மணிக்குள் ஜோர்டான், சிரியா, ரஷ்ய தயாரிப்பு போர் விமானங்கள் மற்றும் மிக் வகை விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிதறடிக்கப்பட்டன. ஜூன் 5 மாலை 6 மணிக்கு முழுமையான வானாதிக்கம் இப்போது இஸ்ரேல் நாட்டுக்கே சொந்தமானது. இது மனிதரின் படை அல்ல, இது தேவனின் படை. இந்த கதை யோசுவா தலைமையில் எரிகோ நகரம் கைப்பற்றப்பட்ட பண்டைய வெற்றியை நினைவூட்டுகிறது. எண்ணிக்கையின் பலத்தால் அல்ல, நம்பிக்கை, தைரியம் மற்றும் உறுதியின் வலிமையால். இந்த போர் அந்நேரமே திசை மாறிவிட்டது.
இஸ்ரேலின் முன்கூட்டிய தாக்குதல் எகிப்தின் விமானப்படையை முற்றிலும் அழித்தது. ஜோர்டானின் வான்படை வலிமையையும் முடக்கி போட்டது. ஆனால் ஜோர்டான் மேற்கு ஜெருசலேமின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குண்டு வீசி தாக்கியது. மேலும் டாங்கிகளையும் பீரங்கிகளையும் மேற்கு கரையின் ஆழப்பகுதிகளுக்குள் நகர்த்தியது. இந்த அச்சுறுத்தலை எதிர்கொண்ட இஸ்ரேல் ஒரு துணிச்சலான தீர்மானத்தை எடுத்தது. ஜெருசலேமையும் மத்திய பகுதியையும் பாதுகாப்பதற்காக ஜோர்டானுக்கு எதிராக நேரடி தாக்குதலை கையாண்டது. அந்த உத்தி மின்னல் வேக கவசப்படை தாக்குதல், லைட்னிங் ஆர்மர்ட் த்ரஸ்ட்ஸ். இஸ்ரேல் நேரடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பதிலாக படைத்தலைவர்கள் எதிர்பாராத பாதைகளில் மின்னல் வேகத்தில் நகரும் தாங்கி படையணிகளை அனுப்பினர். அவர்கள் ஜோர்டானிய பாதுகாப்பு கோட்டைகளை தவிர்த்து வழிகளை துண்டித்து எதிரி படைகளை சூழ்ந்து ஜோர்டான் இராணுவ வரிசைகளில் குழப்பத்தை விதைத்தனர். ஆறு நாட்கள் போரின் 3ஆம் நாளில் ஜெருசலேமுக்கான போர் அதன் உச்சத்தை எட்டியது. இஸ்ரேலிய படைகள் ஜோர்டானின் பாதுகாப்பை கடந்து இறுதி முன்னேற்றத்திற்கு தயாரானார்கள். அதிகாலை நேரத்தில் லயன்ஸ் கேட் வழியாக முன்னேறினர். புனித இடங்கள் அழிவுறாமல் பாதுகாக்க பெரிய பீரங்கி தாக்குதல்களுக்கு பதிலாக ஒருங்கிணைந்த காலாட்படை தாக்குதலை தேர்ந்தெடுத்தனர். தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி போராடி முன்னேறினர். பழைய நகரத்தின் சுவர்கள் அவர்களின் முன் திறந்தன. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக யூதப்படை வீரர்கள் மேற்குச் சுவரின் வெஸ்ட் பேங்க் வால் முன் நின்றனர். கண்ணீர் சிந்தி வெற்றியின் முழக்கமாக ஷோஃபார் ஒலியை ஊதினர். 2 சாமுவேல் 5:7 சொன்னது போல் அதுவே தாவீதின் நகரம். சினாய் பகுதியில் எகிப்தை முற்றிலும் முறியடித்து முழுவதுமாய் ஜெருசலேமை மீண்டும் கைப்பற்றியது. ஆனாலும் வடக்கில் கோலான் ஹைட்களின் உயர்ந்த முகடுகளிலிருந்து சிரியாவின் பீரங்கிகள் இடைவிடாது தாக்கிக் கொண்டிருந்தன. கோலான் ஹைட்ஸ் ஒரு அசாத்திய கோட்டையாக தோன்றின. செங்குத்தான பாறைகள், பாதுகாப்பு குகைகள் மற்றும் டாங்கிகளுடன் ஆயிரக்கணக்கான சிறிய படைகள் பதுங்கியிருந்தன. அத்தகைய சூழலிலும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர தீர்மானித்தது. 1967 ஆண்டு ஜூன் 8 அன்று இஸ்ரேலிய காலாட்படையும் கவசப்படையும் ஒரு துணிச்சலான பக்கவாட்டு தாக்குதலை தொடங்கின. முன்னணி பாதுகாப்புகளை நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக அவர்கள் யாரும் காவலில்லாத பாதைகளின் வழியாக கடினமான சரிவுகளில் ஏறினர். ஒருபோதும் கடக்க முடியாதது என கருதப்பட்ட நிலப்பரப்புகளில் தாங்கிகளையும் கனரக ஆயுதங்களையும் இழுத்துச் சென்றனர். எல்லா எதிர்ப்புகளையும் மீறி இஸ்ரேல் அந்த மலைக்கோட்டையை தகர்த்தது. அந்த வெற்றி பண்டைய ஒரு தருணத்தை நினைவூட்டியது. அந்த தருணம் மலையுச்சியில் கைகளை உயர்த்தி நின்ற மோசே அமலேக்கின் மீது இஸ்ரேலுக்காக வெற்றியை பெற்றுத்தந்த ஒரு நினைவூட்டலாக இருந்தது. வெற்றி என்பது எண்ணிக்கையாலும் நிலப்பரப்பினாலும் மட்டுமே வருவதல்ல. கர்த்தர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். யாத்திராகமம் 14:14. 6 நாட்கள் போரின் 5ஆம் நாளில் இஸ்ரேல் தன் முழு வலிமையையும் சிரியாவிற்கு எதிராக திருப்பியது. பீரங்கிகள் முழங்கிய போது இஸ்ரேலிய டாங்கிகள் பல திசைகளிலிருந்து ஒருங்கிணைந்து தாக்கியது. அதனால் சிறிய படை பாதுகாப்புகளை அவர்கள் முறியடித்தனர். பாதுகாப்பு குகை ஒன்றன் பின் ஒன்றாகச் சரிந்தது. ஒருபோதும் தகர்க்க முடியாததாக தோன்றிய அந்த மலை பாதுகாப்பு தொடர் மெதுவாக சிதையத் தொடங்கியது. பல தசாப்தங்களாக இஸ்ரேலை அச்சுறுத்திய அந்த கோலான் உயர்வுகள் இறுதியாக அடையக்கூடியதாக மாறின. ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது போலிருந்தது. வல்லமையான மலையே, நீ யார்?
செருபாபேலின் முன் நீ சமநிலமான நிலமாக மாறுவாய். சகரியா 4:7. 6 நாட்கள் போரின் 6ஆம் மற்றும் இறுதி நாளில் இஸ்ரேல் கோலான் உயர்வுகளின் ஆழத்திற்குள் வலுவாக புகுந்தது. முந்தைய நாளின் தாக்குதல்கள் சிரியாவின் வெளிப்புற பாதுகாப்புகள் ஏற்கனவே சிதைந்திருந்தன. ஆனால் இப்போது இறுதியான தீர்மானகரமான முன்னேற்றம் தொடங்கியது. இஸ்ரேலிய டாங்கிகளும் காலாட்படையும் முகடுதோறும் பாதுகாப்பு குகை தோறும் முன்னேறின. 2 தசாப்தங்களாக வடக்கு இஸ்ரேலை நிழல் போல் அச்சுறுத்திய அந்த அபாயம் முழுமையாக அகற்றப்பட்டது. ஜெருசலேம் மீண்டும் ஒன்றிணைந்தது. சினாய் பாதுகாப்பாகியது. காசா கட்டுப்பாட்டில் வந்தது. அது சங்கீதக்காரனின் வாக்குறுதியை எதிரொலித்த ஒரு தருணம். கர்த்தர் எங்களுக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்தார். நாங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பினோம். ஜூன் 10 அன்று துப்பாக்கிகள் மௌனமானது. 6 நாட்களில் எண்ணிக்கையிலும் ஆயுதங்களிலும் தாழ்ந்திருந்த ஒரு தேசம் வெற்றியுடன் நின்றது. சினாய், ஜெருசலேம், காசா, மேற்கு கரை, கோலான் உயர்வுகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டன. தன் பிறப்பிற்கு பின் 17 ஆண்டுகளுக்குள் முழுமையான அழிவை எதிர்கொண்ட இஸ்ரேல் மாறாக வெற்றி பெற்றது. அசைக்க முடியாத விசுவாசத்துடன் மோஷே டயான் அறிவித்தது போல 6 நாட்கள் நாம் போராடுவோம், 7ஆம் நாளில் நாம் ஓய்வெடுப்போம். ஆம், 7ஆம் நாளில் இஸ்ரேல் ஓய்வெடுத்தது. எந்த இருளின் வல்லமையும் வெற்றி கொள்ள முடியாது. பலத்தினாலும் அல்ல, வல்லமையாலும் அல்ல, என் ஆவியினாலே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6.